180 வருஷமா இங்க யாருமே வரல. ஆனா வந்தவங்கள நல்லா தான் பாத்துக்கறாங்க. நிம்மதியான லியான் உடனே தன்னோட ரியல் பர்பஸ சொல்றான். பாந்தியான் தெய்வங்கள பார்க்கணும். ஏன்னா சிச்சுவேஷன் ரொம்ப அர்ஜென்ட். அவங்களோட ஹெல்ப் அவனுக்கு கண்டிப்பா வேணும். விஷயத்தோட சீரியஸ்னஸ புரிஞ்சுக்கிட்டு ஆர்கன் ஹெல்ப் பண்ண முன் வர்றான். லியான் கிட்ட காட்டுக்கு போனாதான் தெய்வங்கள பார்க்க முடியும்னு சொல்றான். அவனோட நம்பிக்கையான குதிரை பெலியன லியானுக்கு தரான். லியான் கிளம்பும்போது ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறான். தன்னோட டியூட்டி முடிஞ்ச ஒரு நாள் ஸ்டாலியன் கூட இந்த ஃபீல்ட்ஸ்ல ஜாலியா ஓடுவான். ஆனா இப்போ அவன் முன்னாடி போயே ஆகணும். அடுத்த ஆளு வர வரைக்கும் இந்த சுமையை தாங்க வேணும். லியான் இப்போ அந்த காட்டுக்கு வந்து சேர்றான். இறந்தவங்களின் சொர்க்கத்துல இருக்கிற பழமையான ரிஷிகள் வாழும் இடம் அது. மரங்கள் எல்லாம் அவன் பேரை சொல்லி வரவேற்குது. அவன் வெறும் கெஸ்ட் மட்டும் இல்ல, ட்ரௌனியாவின் தலைவன், புனித ரிலிக்ஸின் காவலன்னு அதுக்கு தெரியுது. இவ்வளவு கெத்து இருந்தாலும் ரொம்ப பணிவா லியான் உள்ள போறான். இந்த சேக்ரெட் கிரவுண்டுக்குள்ள வந்ததுக்கு சாரி கேக்குறான். ரிஷிகள் அவனை மரியாதையோட வரவேற்கிறாங்க. அவனை ஒரு கிங்கா மட்டும் பார்க்கல, எல்லா உயிர்களும் மதிக்கிற ஒரு புரொடெக்டரா பார்க்கறாங்க. மேஜிக் நிறைந்த இந்த ஃபாரஸ்ட் அவனை வெல்கம் பண்ணுது. லியான் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் குணரை பார்க்க போறான். குணரை பார்த்ததும் ரெண்டு பேரும் அமைதியா ஒருத்தர் பாத்துக்கறாங்க. அந்த மௌனத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுது. குணர் எதுக்கு வந்தேன்னு கேக்குறான். லியானுக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும்னு சொல்றான். குணரோட சீட்லிங். அது பவர்க்காக இல்ல, உலகத்தை காப்பாத்ததான்னு லியானுக்கு நல்லா தெரியும். லியான் ஒரு பழைய உண்மையை ரிமைண்ட் பண்றான். அவன் முதல் தடவை இங்க வந்தபோது எல்லாரும் சீட்லிங்க நடுவாங்க. ஆனா குணர் மட்டும் அதை பண்ணல. ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டான். லியோன் இங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சுட்டான். லியோனோட அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு குணர் கவனிக்கிறான். ஏன்னா எர்த்த டீமன்ஸ் தாக்க போறாங்க. இன்வேஷன் ஆரம்பமாகிடுச்சு. அவனோட லேட்டஸ்ட் மிஷன்ல இந்த திரட்டு உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது அதிகமாகுது. எதிரி லியான் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஷேடோல இருந்து அவன் வேலை செய்யறதால எம்பையர்ல சென்ன மாதிரியே அழிவை பரப்புறாங்க. எதுவும் பண்ணலனா எர்த்தும் அழிஞ்சிடும்னு லியான் பயப்படுறான். அதே நிலைக்கு எர்த் போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். கிராவிட்டியை புரிஞ்சுக்கிட்ட குணர் சரிங்கிறான். லியோன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். இந்த ரெல்ம்ல இருந்து உயிரோட இருக்கிற உலகத்துக்கு லியோனால மட்டும்தான் எதையும் கொண்டு போக முடியும். நம்பிக்கையோட குணர் ஒரு பவர்ஃபுல் சீட்லிங்க தரான். இது ஒரு ரேர் கிஃப்ட். அவங்க பிரியும் போது லியான் அவனோட பழைய நண்பனுக்கு நன்றி சொல்றான். பழைய நினைவுகள் வந்தாலும் இப்ப யோசிக்க நேரமில்ல. கிளம்பும்போது குணர் ஒரு லாஸ்ட் அட்வைஸ் பண்றான். சீக்கிரம் இந்த உலகத்துக்கு திரும்பி வராதன்னு சொல்றான். கிளம்ப ரெடியாகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லியோனுக்கு நெருக்கமான கிராட்டஸ், அஞ்சாக், ஃபார்மர் கிங் எல்லாரும் கிஃப்டோட முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கிங் ஒரு லெஜெண்டரி அனிமல் ட்ரெயினரோட பழைய ரெயின்ஸை லியோன் கிட்ட தராரு. இது கிங்கோட சேர்த்து புதைக்கப்பட்டதா இருந்தாலும் இப்போ லியோனுக்கே தர முடிவு பண்றாரு. நெக்ஸ்ட் சர் கிராட்டஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் தராரு. அது ஒரு பழைய பேட்டில் மேனுவல். ஜெயன்ஸை எப்படி ஃபைட் பண்ணி கொல்லணும்னு அதுல போட்டிருக்கு. லியோன் ஷாக் ஆகிட்டான். லியோனுக்கு இது என்னன்னு உடனே புரியுது. கிராட்டஸ் அப்ப பழைய கேம்பெயினை பத்தி ஜோக் பண்றாரு. 500ல 300 பேர் செத்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாரு. அந்த கேம்பெயின் அவ்வளவு பெருசு. கடைசியா அஞ்சாக் வரான். கடைசியா அஞ்சாக் ஒரு ஹோலி ரெலிக்க தரான். இது ஒரு செயின்ட்டுக்கு சொந்தமானது. லியான் தயங்கினான். அஞ்சாக்கோட நம்பிக்கையை புரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கிறான். அவனோட ஸ்வாட் ரெடியாகிற வரைக்கும் இது காப்பாத்தோம். பாந்தியான் ஏஜென்ட்னு உன்னை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அஞ்சாக் சொல்றான். லியான் நன்றியோட எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். இது வெறும் பவர் மட்டும் இல்ல, அது அவங்க லாயல்டி மற்றும் ஃபெய்த்தோட அடையாளம். மரியாதையை காப்பாத்துறன்னு லியான் ப்ராமிஸ் பண்றான். ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு அடையாளம். லாயல்டி, ஹிஸ்டரி, நம்பிக்கை எல்லாத்தையும் காட்டுது. அடுத்த பயணத்துக்கு இது ரொம்ப முக்கியம். லியான் பியாட்ரிஸ் டோர் கிட்ட போய் உள்ள வரலாமான்னு மரியாதையா கேக்குறான். அவனோட ஃபார்மாலிட்டியை பார்த்து பியாட்ரிஸ் அவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறா. சீரியஸா இருந்துட்டு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே உள்ள கூப்பிடுறாரு. குவீன் பியாட்ரிஸ் ரூமுக்குள்ள போனதும் லியோன் கிட்ட நல்ல இடம் இல்லைன்னு சாரி கேக்குறான். நல்ல வசதி இல்லைன்னு ஃபீல் பண்றான். அழிஞ்சு போன நாட்டு ராணினாலும் இப்படி நடத்துறது தப்புன்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. மன்னிப்பு கேட்கறான் நம்ம ஹீரோ. பியாட்ரிஸ் பரவாயில்லன்னு சொன்னாலும் லியோன் அவ ஆறாவ பாக்குறா. அவ டிவினிட்டி கரப்ஷனை எதிர்க்குது. ஆனா அதால ஃபுல்லா அழிக்க முடியல. இப்போ ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். பியாட்ரிஸும் சைலண்டா ஒத்துக்கிட்டா. ஏவா இறந்த நைட்ஸ்க்கு ஃபேர்வெல் ட்ரிங்க்ஸ் தரா. இது சின்ன விஷயம்தான், ஆனா இப்போ பண்ண முடிஞ்ச பெஸ்ட் ஹெல்ப் இது. ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசும்போது லயான் கேக்குறான், பியாட்ரிஸ் இந்த வேர்ல்டுக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகுறான்னு. அவ இன்னும் டைம் வேணும்னு சொல்றா, ஏன்னா எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. லியான் அட்வைஸ் பண்றான், அவசரப்படாம உன் நம்பிக்கை மேல உறுதியா இருன்னு தைரியம் சொல்றான். உன் பார்த்த நீ உருவாக்கு. ஒரு ராஜா அவனோட மாரல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். அப்போதான் கிரிமினல்ஸ் எல்லாம் ராஜா பேச்ச கேட்பாங்க. பியாட்ரிஸ்க்கு இது இன்வேடர் மைண்ட் செட் மாதிரி இருக்குன்னு சொல்ல லயான் அதை அழகா கரெக்ட் பண்றான். ஸ்வயம் நலத்துக்காக அழிக்கிறது தப்பு, ஆனா மக்களுக்கு நல்லதை சொல்லி தரது தான் ராஜாவோட குணம்னு லயான் எக்ஸ்பிளைன் பண்றான். பியாட்ரிஸ் இதை கேட்டு அசந்து போயிடுறா. இவன் டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ண இந்த மைண்ட் செட் தான் வேணும்னு அவன் நினைக்கிறான். லயான் எதிரிகள் டீமன்ஸ் மட்டும் இல்ல, அதை விட பெரிய சக்திகள்னு புரிஞ்சுக்கிறான். லயான் தான் ஒரு டிவைன் குவெஸ்ட்ல இருக்கிறத சொல்லி பியாட்ரிஸ கூட வர இன்வைட் பண்றான். பியாட்ரிஸ் கிங்டமை காப்பாத்தினதால லயானுக்கு கடமைப்பட்டு இருக்கிறதா நினைக்கிறா.
ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ண முடியாம ஓகே சொல்றா. ஆனா லயான் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறா. ஆர்ச் டீமன் கீயை எப்படி அழிக்கணும்னு சொல்லித்தர லயான் கிட்ட கேக்குறா. லயானும் ஈகரா ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி பாராசைட்ஸை அழிக்க நான் ரெடின்னு சொல்றான். டிவைன் லாஸால கெட்ட சக்திகளை அழிக்க எனக்கு த்ரில்லா இருக்கும்னு லயான் சொல்றான். பேட்ரிஸ் இவன் வீர குணத்தை பார்த்து மனசுக்குள்ள அசந்து மார்வல் பண்றா. அவ கிங்டம்ல டீமன்ஸ பாய்லிங் வாட்டர்ல போட்டு தான் கொல்வாங்களான்னு அவ சொல்றா. டீமன்ஸ் திரும்ப திரும்ப வந்தாலும் பயப்படணும், அதான் அவங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட். லயானுக்கு இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி அவளோட டெக்னிக்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிறான். இவன் அடுத்து என்ன ட்விஸ்ட் பண்ண போறான்? இது ஒரு மாசான மூமெண்ட் தான் கைஸ். Beatrice shares how the Sparrow Kingdom used to execute demons by boiling them, hoping to dramatize them, since demons always return no matter how many times they are killed. லயானுக்கு அவா லாஜிக் சிம்பிள். டீமன்களுக்கு பயம்னா வலி கொடுக்கறதான்னு நல்லா தெரியும். லயான் எக்ஸைட்டடா பியட்ரிஸ் கிட்ட கேக்குறான், டீமன் நகத்துக்கு உள்ள ஆணி அடிச்சு பாத்திருக்கியா? அப்போதான் நல்லா கத்துவான்னு சொல்றான். பியட்ரிஸ் யோசிக்காம பதில் சொல்றா, நான் டீமன் தோலை உரிச்சு ஆணி மேல உருட்ட விடுவேன்னு. லயான் சிரிச்சுட்டே செம்ம கிரியேட்டிவ்னு சொல்றான். இந்த டார்க் ஹியூமர் பிரேக் ஆகுது. ஹரி உள்ள வந்து ரெஸ்பெக்டா கிரீட் பண்றா. லயான் கேஷுவலா ஹரிய கூப்பிட்டு டீ போட சொல்ல பியட்ரிஸ் வாமா ஏதாவது கேக்குறா. அப்போ லயான் ஹரிக்கு ஒரு டாஸ்க் தரான். ஹரி இனி குவீன் பியட்ரிஸ் கூட ஒர்க் பண்ணணும். பியட்ரிஸ் வேணான்னு சொன்னாலும் ஒரு குவீனுக்கு சர்வன்ட் முக்கியம்னு லயான் இன்சிஸ்ட் பண்றான். பியட்ரிஸ் ஹரிய பார்த்து நீதான் ஹரியான்னு கேக்குறா. அவன் நர்வஸா ரெஸ்பாண்ட் பண்றா. பியட்ரிஸோட பவரை ஹரி ஃபீல் பண்றா. ஷாக் ஆகி யோசிக்கிறா, எப்படி என்னோட சீக்ரெட் ஸ்கில்ல இவளால கண்டுபிடிக்க முடிஞ்சுதுன்னு. லயான் ஹரிய வால் வீச சொல்றான். ரொம்ப நாள் கூடவே இருந்ததால ப்ராப்பர் கைடன்ஸ் தர முடிவு பண்றான். ஹரி பயத்தோட வாளை எடுத்து வீசுறா. ஆனா லயான் தப்பா சொல்றான். உன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. ஹரிக்கு தப்பு புரியுது. லயான் அட்வைஸ் பண்றான், வாளுக்கு பவர் வேணும், ஆனா மூவ்மெண்ட் ப்ரிசைஸா இருக்கணும். டிஸ்டன்ஸை காட்டி டெய்லி 10,000 டைம்ஸ் இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ண சொல்றான். லயான் ஒப்பீனியன் கேட்க பியட்ரிஸ் ஹரிக்கு ஃபயர் கண்ட்ரோல் இல்லேன்னு பாயிண்ட் அவுட் பண்றா. ஃபயர் சீக்கிரம் பரவிடும். சும்மா ஃபயர் மனாவை ஃபில் பண்ணி வால் வீசினா மட்டும் பத்தாது. ஃபயர் ஃபிளாஷியா மட்டும் இல்லாம வாலோட எக்ஸ்டென்ஷனா இருக்கணும். அதுக்கு நல்ல கண்ட்ரோல் வேணும்னு பியட்ரிஸ் அட்வைஸ் பண்றா. நெருப்ப கான்சென்ட்ரேட் பண்ணு, அப்போதான் ஃபோக்கஸ்டா செதறாம இருக்கும். ரிலீஸ் பண்ணும்போது அதை லூஸா விடணும். நெருப்ப சரியான டார்கெட்ல ஐம் பண்ணி குத்துற மாதிரி டெட்லி ஸ்ட்ரைக் கொடுக்கணும். பியட்ரிஸ் இப்போ டெமோ காட்டுறாங்க. ஹீட்டை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஏத்தி ரொம்ப சிம்பிளா செஞ்சு காட்டுறாங்க. ஹரிக்கிட்ட இது ஈஸியான்னு கேக்குறாங்க. ஆனா ஹரிக்கு இது ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு ராத்திரி ஹரிக்கு தலை சுத்துது. நிறைய வேலைங்களை பத்தி யோசிக்கிறா. சீஃப்க்கும் பிரசிடென்ட்டுக்கும் ரிப்போர்ட் பண்ணணும். சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். கிழங்கு வகைகள்னு லிஸ்ட் நீளுது. பொட்டேட்டோஸ் லிஸ்ட் ரொம்ப நீளுது. வெப்பன் ஆர்மர்னு தேடி பிடிக்கணும். ஒரு நல்ல பிளாக்ஸ்மித்தை கண்டுபிடிக்கணும். இதுல டாக்ஸ் வேற கட்டியாகணும். ஹரிக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியல. அகாடமில இத சொல்லி தரலையேன்னு அவ செமையா பேனிக் ஆகுறா. கடமை மேல கடமை. ஹரி ரொம்ப திணறும்போது சார் யாப்பி சடனா வந்து அவளை பயமுடுத்துறாரு. கூலா இருந்த யாப்பி வேலையை பிரிச்சுக்கலான்னு சொல்றாரு. அக்கவுண்டிங் வேலையை ஸ்பீடா முடிக்க ஒரு பிளான் போடுறாரு. ஹரிக்கு ஹெல்ப் தேவையான நேரத்துல கரெக்டா ஹெல்ப் பண்றாரு. இப்போதான் ஹரிக்கு நிம்மதியா இருக்கு. யாப்பி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு அவருக்கு ஞாபகம் வருது. அதனால இந்த காம்ப்ளிகேட்டட் வேலையெல்லாம் அவருக்கு ரொம்ப சிம்பிள். எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சார் யாப்பி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிக் டேட்டா பத்தி பேசுவார்னு யாரும் நினைக்கல. ஹண்டர் லாஸை யூஸ் பண்ணி சாப்பாட்டு செலவு கூட கவர் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. எக்யூப்மெண்ட் மற்றும் ஆர்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர். ப்ரொடக்ஷன் முடிஞ்சது. நஜூ பிளைன்ஸ் பத்தியும் சொல்றாரு. அங்க கிராப் பிரைஸ் ஏறிடுச்சுன்னு சொல்லி ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சரல் பெனிஃபிட்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்றாரு. இது ஹரிக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். கூடவே பாந்தியான் ஃபார்ம் யூஸ் பண்ண சொல்லி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் மற்றும் பாயிண்ட்ஸ் பத்தி பேசுறாரு. டாக்ஸ் அட்வான்டேஜஸ் எப்படி கிடைக்கும்னு டிப்ஸ் தராரு. வெல்ஃபேர் மற்றும் பல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ட்ரெயினீஸோட ஃபேமிலிக்கு கூட இது கிடைக்கும். ஹரி அப்படியே மிரண்டு போய் நிக்கிறா. எல்லாம் எவ்வளோ ஃபாஸ்டா நடக்குதுன்னு அவருக்கு ஷாக். அவர் சொன்னது ஒன்னும் புரியலனாலும் யாப்பி செஞ்ச ஹெல்ப்க்கு அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றா. யாப்பி கூலா பிரச்சனைனா கூப்பிடுன்னு சொல்றாரு. தைரியமான ஹரி மெதுவா இன்னொரு விஷயம் நர்வஸா கேக்குறா. குவீன் பீட்ரிஸ்க்கு சேவை செய்ய போக போறதால நல்ல ட்ரெஸ் வேணும்னு கேக்குறா. யாப்பி யோசிக்காம மெய்ட் யூனிஃபார்ம் போட்டுக்கோன்னு டைரக்டா சொல்லிட்டாரு. இதை கேட்ட ஹரிக்கு ஷாக். லயன் ஹார்ட் கிங்டம் ஒரு மிடீவல் ஸ்டைல் இடம். அங்க கல்ச்சரே கொஞ்சம் வேற மாதிரி தான். இது யூரோப்பியன் கிங்டம்ஸ் மாதிரி இருக்கும். அங்க சர்வன்ட்ஸ் மெய்ட் யூனிஃபார்ம் போடுறது தான் நார்மல். யாப்பி இதை கூலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரோட டேட்டா அனாலிசிஸ் படி இதுதான் கரெக்ட் டிசிஷன். ஹரி இப்போதான் நிம்மதியா ஃபீல் பண்றான். காஸ்பிளே மாதிரி ட்ரெஸ் போட்டா திட்டுவாங்களோன்னு அவ பயந்தான். ஆனா இப்ப பயம் போயிருச்சு. இப்ப அவர் ரொம்ப கிளியரா இருக்கா. யாப்பியே ஒரு நல்ல மெய்ட் ட்ரெஸ்ஸை பிக் டேட்டாவை செக் பண்ணி ஆர்டர் பண்ண போறாரு. ஹரியும் அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை நம்பிட்டா. எந்த ஒரு டவுட்டும் இல்லாம ஓகே சொல்லிட்டா. ஆனா முன்னாடி என்ன நடக்க போகுதோ? ஹரிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, சார் யாப்பி யூஸ் பண்ற பிக் டேட்டா எல்லாமே ஆன்லைன் ஃபேஷன் ட்ரெண்ட்ல இருந்து வந்தது. ரியல் வேர்ல்டு பத்தி புரியாம சார் யாப்பி ஒரு ஃபிளாஷியான ஐட்டம் வாங்குறாரு.
அது ஒரு ரெயின்போ மேஜிக் கேர்ள் ரிபன் செட். நெட் ரிவ்யூல பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும்னு சொன்னதால அதையே வாங்க முடிவு பண்ணிட்டாரு. பிக் டேட்டாவை நம்புனதால வந்த மிஸ்டேக் இது. ஹரிக்கு ஆன்லைன் ட்ரெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி எதுவுமே தெரியாம மாட்டிக்கிட்டான். ஹண்டர் அகாடமில கிம் ஜூக் பெரிய கூட்டத்தை பார்த்து ஷாக் ஆகுறான். எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்திருக்காங்களேன்னு ஹான் சுஹோ கிட்ட சொல்றான். ஹான் சுஹோவும் அதே தான் சொல்றான். சில நாளைக்கு முன்னாடி நடந்ததை யோசிக்கிறாங்க. லாயன் அகாடமிக்கு வந்தப்பதான் எல்லாம் ஆரம்பிச்சது. அவரு நார்மல் சோல்ஜர்ஸை தேடல, நைட்ஸை உருவாக்க போறேன்னு சொன்னாரு. ஸ்வாட், ஸ்பியர் மட்டும் இல்லாம தியாலஜியும் சொல்லித்தர போறேன்னு சொன்னாரு. தியாலஜின்னு சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆர்ச்சரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. நாங்க ஆர்ச்சரி தானே பண்றோம்னு கேட்க லியான் உடனே அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இது சோல்ஜர் ஆட்டிடியூட், நைட்டுக்கு செத்தாதுன்னு ஷார்ப்பா சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் ஆரகண்ட்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. நம்மள ப்ரீஸ்டா மாத்த போறாங்களான்னு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ லியான் ரொம்ப காமா டிவைன் லாஸ் கிளிம்ஸை காட்டினாரு. எதிர்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. லியானோட ஓவர்வெல்மிங் பவரை பார்த்து எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டாங்க. மேஜிக் இல்லாம மேஜிக் மாதிரியே ஒரு பவரை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும்னு காட்டினாரு. இதுவரை அவங்க பார்த்த எதையும் விட இது வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகி நிக்கிறாங்க. பவரை பார்த்து மௌனமாயிட்டாங்க. இந்த சக்தி வேற லெவல்ல இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட பெரிய ட்விஸ்ட் இது. இதையெல்லாம் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் மிரண்டுட்டாங்க. இது அவங்க நினைச்சதை விட பெருசு. எல்லாருமே ஷாக்ல அப்படியே நின்னுட்டாங்க. கூடியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டத்துல சான் சூன் கிளாஸ் ஏவும் அங்க இருக்கா. கிம் ஜூக் அவளை கேவலமா பேசினதால அவ செம்ம காண்டுல இருக்கா. இப்ப சோன் மத்தவங்கள வார்ன் பண்றா. அவளை பத்தி பேசும்போது ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றா. ஏன்னா அவ ஒரு பெரிய இடம்னு அவன் நினைக்கிறா. லியானோட மாசான பவர்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணாம இருக்க முடியாதுன்னு முடிவு பண்றா. அப்போ கிம் ஜூக்கும் சூஹோவும் பேந்தியான் டிவியை பாக்குறாங்க. அது 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஒரு பெரிய சேனல். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஓடிட்டு இருக்கு. டிவைன் லாஸ் மற்றும் ஃபிளக்சுவேட்டிங் கேட்ஸை பத்தி பேசுறாங்க. டி ரேங்க் ஹண்டர்ஸ் எப்படி தப்பிச்சாங்கன்னு காட்டுறாங்க. டிவைன் லாஸால தான் அவங்க உயிர் பழைச்சாங்க. காடஸ் டெய்ராவை கும்பிடுறதால வர பெனிஃபிட்ஸ் மற்றும் பிரேயர்ஸ் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த கேப்ல சூஹோ ஹரிய பார்த்துட்டு பாசமா நுணான்னு கூப்பிடுறான். எல்லாரும் ஹரிய பத்தி ஷாக்கா பேசுறாங்க. இவ்வளவு ரிச்சா இருந்தும் பழைய போன் யூஸ் பண்றான்னு. அப்போ சூன் சரியான காரணத்தை சொல்றான். ஹரி தங்கிட்ட இருந்த காசை டொனேட் பண்ணிட்டான்னு. இத கேட்ட எல்லாருக்கும் அவ மேல ரெஸ்பெக்ட் வருது. ஹரி இப்போ பேந்தியான்ல டிஸ்பேட்ச்ல இருக்கான்னு பேசுறாங்க. அவ அங்க நல்ல வேலை செய்வான்னு நம்புறாங்க. எல்லாரும் அவ மேல நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. அப்போதான் ஹரி போன் ஸ்கிரீன்ல ஒரு எம்பாரசிங் டீடைல் வருது. ஒரு செக்ஸி மெய்ட் யூனிஃபார்ம் லிஸ்டிங் ஆட்ல வருது. 5 பீஸ் ஸ்பெஷல் செட்னு அதுல இருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் ரொம்ப ஹைன்னு காட்டுது. சார் யாப்பி இந்த ட்ரெஸ் தான் கரெக்ட்னு சொல்றான். தன்னோட பிக் டேட்டா அனாலிசிஸ ரொம்ப நம்புறான். ஹரிக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, ட்ரெஸ் ரொம்ப ஷார்ட்டா இருக்குன்னு ஆர்கியூ பண்றேன். ஆனா சார் யாப்பி நம்பர்ஸ் பொய் சொல்லாதுன்னு சொல்றான். 99.9% டிபெண்டபிலிட்டி ரேட் இருக்கணும். பிக் டேட்டாவை டவுட் பண்றியான்னு யாப்பி கேக்குறான். ஹரி பேனிக் ஆகி ஹைட் பண்ண ட்ரை பண்றான். யாரோ வர சவுண்ட் கேட்டு கெஸ்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சும் யாப்பிய தடுக்க முடியல. ஹரி ஆக்வர்டா கெஸ்ட மீட் பண்ண வெளியே வர எதையாவது சொல்லி சமாளிக்கலான்னு நம்புறா. ஆனா கெஸ்ட் எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கறாங்க. சூஹோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு ஷாக்ல கேக்குறான். ஹரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் சார் யாப்பி இடையில வந்து பேசுறான். டேட்டாவை டிஸ்ட்ரஸ்ட் பண்றியான்னு கேக்குறான். ஹரி கஷ்டப்பட்டு சமாளிக்கும்போது யாப்பி ஸ்கர்ட்டை இழுக்க கேயாஸ் ஆயிடுது. லியான் அங்க வந்து ட்ரெஸ்ஸ பார்த்து ஷாக் ஆகுறான். என்ன ட்ரெஸ் இதுன்னு கோவமா கேக்குறான். ஹரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் லியான் அவ பேச்ச கேட்க ரெடி இல்ல. உடனே போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வான்னு ஆர்டர் போடுறான். இந்த மாதிரி அசிங்கமா வரக்கூடாதுன்னு லியான் ரொம்ப கோவமா திட்டுறான். ஹரிக்கு என்ன பண்றதுனே தெரியல. லியான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறான்னு ஹரி ரொம்ப ஃபீல் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா லியான் அவ பேச்ச கட் பண்றான். உடனே போய் மாத்துன்னு ஆர்டர் போட்டுட்டான். இந்த மாதிரி அசிங்கமா வந்ததுக்கு திட்டிட்டான். லியானோட கோவத்தை பார்த்து ஹரி சைலண்டா உடனே மாத்திக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்றான். இந்த பக்கம் சரியா பி ட்ரெயினிகளுக்கு ஃபுட் டைம்னு சால்ட் வாட்டரை தர சொல்றாரு. ஹரி பெருமூச்சு விட சிச்சுவேஷன் இப்போ கை மீறி போகுது. ஜூனியர்ஸ் கூட மீட் பண்றது இப்போ ஒரு டிசாஸ்டர்ல முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜேஜு ஐலாண்ட்ல ஒரு ரெட் கேட் ஓபன் ஆகுது. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி கோல்டன் லயன் கில்ட் ஹுவாங்ஜும்சோ தலைமையில அங்க வந்து சேர்றாங்க. கும்சோ கலாய்க்கிறாரு. காசுன்னு சொன்ன உடனே ஃப்ளைட் ஏறி வந்தத நினைச்சு தங்களே வெக்கமில்லாம கிரீடின்னு சொல்லிக்கிறாங்க. ஹேங் அவங்க சிஸ்டர்ட்ட சாங்ஜு கேட் லாஸால வந்த பெரிய ப்ராப்ளம் பத்தி ரிமைண்ட்ஸ் பண்றாங்க. கில்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமா இருக்கு, அதை எப்படியாவது சரி பண்ணத்தான் ஆகணும். என்னவோ இந்த மாதிரி ரிஸ்கி மிஷனா இருந்தாலும் சரி, ஹுவாங் கூட இப்போ ஒரு 40 கில்ட் மெம்பர்ஸ் சண்டைக்கு ரெடியா அந்த வெயிட் பண்றாங்க. அப்பதான் ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ் ஹுவாங்க கிரீட் பண்ணுது. லீ யூ ஜான் என்ட்ரி தரான். ஹுவாங் அவனை கலாய்க்கிறாரு. பழைய கவர்மெண்ட் பிளாக்மெயில் ஸ்கேண்டலை சொல்லி லீய டீஸ் பண்றாரு. அப்புறம் ஹுவாங் கேக்குறாரு, லீ உன்னையத்தான் இந்த ரிஸ்கான மிஷனுக்கு சூஸ் பண்ணாங்களான்னு. லீயோ ரொம்ப கோல்டா ஹுவாங்ட்ட நான் உன்ன மாதிரி கில்ட் மெம்பர்ஸ சாக விடலன்னு சொல்லி வேர்ல்டு எவ்வளவு ப்ரூட்டல்னு புரிய வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹுவாங் மெயின் மேட்டருக்கு வரான்.
பேமெண்ட்டை 50-50 ஸ்ப்ளிட் பண்ணணும்னு டிமாண்ட் பண்றான். ஆனா லீ உடனே இது நான்சென்ஸ்னு திட்டி தள்ளிட்டான். லீ ஹுவாங் அதிகமா வேலை செய்ய மாட்டான்னு பாயிண்ட் பண்றான். சோ 50-50 ஸ்ப்ளிட்டே ரொம்ப ரிடிகுலஸ்னு லீ சொல்றான். ஹுவாங் அப்பவும் அடங்காம கவுண்டர் கொடுத்து நான் இல்லாம வேற யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஹண்டர் ட்ரேடர் நிம்னு கலாய்க்கிறாரு. லீயோட ரெப்யூட்டேஷனை சேர்த்து செஞ்சுட்டாரு. லீக்கு பேஷன்ஸ் கடியாகி லிமிட் தாண்டாதன்னு வார்ன் பண்றான். கடைசியா லீ 6-4 ஸ்பிளிட்டுக்கு இப்போ டீல் ஃபிக்ஸ் பண்றான். ஹுவாங் சிரிப்போட ரொம்ப சீக்கியா பதில் சொல்றாரு. லீ எல்லாருக்கும் ட்ரீட் தர சொன்னப்ப லீ திட்டி ரிஃப்யூஸ் பண்ணி உன் ஃபுட்ட நீயே வாங்குன்னு சொல்லிட்டான். இந்த குழந்தைத்தனமான பிஹேவியரை பார்த்து கும்சோ சை பண்றான். ஹண்டர்ஸ்னு சொல்லிட்டு சின்ன பசங்க மாதிரி பண்றாங்களேன்னு. அப்போ யூரி பின்னால இருந்து சடனா வர கும்சோ வயத்துல துள்ளி குதிக்கிறான். சத்தம் போட்டு வரக்கூடாதான்னு யூரிய திட்டுறான். பயமா இருக்குன்னு சொல்றான். ஆனா யூரியோ கும்சேல மரியாதையா பேசுன்னு சொல்றான். இவ்வளோ டென்ஷன்லயும் கேதர்ட் ஹண்டர்ஸ்க்கு இது ஒரு சீரியஸ் மொமெண்ட். 3 சேர் ரேங்க் ஹண்டர்ஸ் கூட ஒரு செமி சேர் ரேங்க் ஹண்டரும் இங்க இருக்காங்க. சரியான நேரத்துல எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. டஞ்சன் பிரேக் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பவரை வச்சு பார்த்தா நிச்சயமா எஸ் ரேங்க் பிளாக் கேட்டை கிளியர் பண்ண முடியும்னு நம்புறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த டீம் ஒன்னா சேர்ந்து அந்த ரெட் கேட் வழியா டஞ்சனுக்குள்ள போறாங்க. உள்ள போன உடனே ஒரு மாஸான பிரசன்ஸ். ஹோலி ஆர்மர் போட்ட ஒரு நைட் முன்னாடி வந்து அவன் பேரு கெயோவர்னு சொல்றான். இவன் லயன் ஹார்ட் கிங்டமோட ஒரு பெரிய நைட். அப்போதான் ஒரு குவெஸ்ட் ட்ரிகர் ஆகுது. சாவர மக்களை காப்பாத்தணும், அதுதான் டாஸ்க். கிளியர் கண்டிஷன் ரொம்ப சிம்பிள். அந்த மேக்னிஃபிசன்ட் காரிக்க தோற்கடிக்கணும். டஞ்சனுக்குள்ள போன உடனே நம்ம டீம் ஒரு பெரிய ஆர்மாட் நைட்ட பாக்குறாங்க. கெயோவர் கோவமா விளக்கம் கேக்குறான். ஏன் எங்க ஆர்மியை அட்டாக் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு பதில் சரியா இல்லனா என்னோட வார் ஹேமர் பேசும்னு மிரட்டுறான். ஹீரோ டீமுக்கு ஒரே கன்ஃபியூஷன். இவன் என்ன உளறான்னு யோசிக்கிறாங்க. ஆனா உடனே புரியுது இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு. லீ முன்னாடி வந்து அவங்க தான் முன்னாடி அட்டாக் பண்ணாங்க, நாங்க தன்மாப்புக்காக தான் திருப்பி அடிச்சோம்னு சொல்றான். இத கேட்ட உடனே டெலியன் மெக்செயினை கூப்பிடுறாங்க. ஜியோவிக் அவனை நல்லா திட்டுறான். உன் தொந்தரவால எல்லாம் போச்சுன்னு சொல்லி காடஸோட பேரையே கெடுக்கிறன்னு சொல்றான். டெலியன் மன்னிப்பு கேட்கறான். அப்புறம் கெயோவர் நம்ம டீம் கிட்ட நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கறான். லீயும் கூலா பதில் சொல்றான். பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். ஆனா லீ மைண்ட்ல இவனை டீல் பண்றது ரொம்ப ஈஸின்னு யோசிக்கிறான். எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். யார் முன்னாடி அட்டாக் பண்ணாங்கன்னு தெரிஞ்சும் கெயோவர் தண்டனை கொடுக்கறான். எங்க ஆளு 6 பேர் செத்துட்டாங்க, அதனால பதிலுக்கு 60 தலைகள் வேணும்னு சொல்றான். செம்ம ரத்த காட்டேரி லாஜிக் பேசுறான். இந்த கிங்டம் மிலிட்டரி ரூல்ஸ் எவ்வளவு மோசம்னு இங்க புரியுது. மீன்வைல் சீன் ஷிஃப்ட் ஆகி ஹரியும் மத்தவங்களும் வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அதுதான் சோல்ஜர் ட்ரைனிங் கிரவுண்ட். பார்க்க ரொம்ப சிம்பிளா ரூரல் ஸ்டைல்ல இருக்கு. இங்க மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோ இல்லாட்டி மெடிக்கல் லவுஞ்சோ எதுவுமே இல்ல. கிம் ஜாக் ஒரு விஷயத்த பார்க்கறான். ட்ரெயினிஸ் எல்லாம் சாப்பாடு இல்லாம வெறும் தண்ணியை தான் குடிக்கிறாங்க. கடைசியா அவங்க ட்ரைனிங் கிரவுண்ட் வந்தப்ப அங்க நடக்கிற விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அலறல் சத்தம், ரத்தம்னு ஒரே கலவரம். இது ட்ரைனிங் மாதிரியே இல்ல, ஒரு ப்ரூட்டல் பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கு. சுன்பே மாதிரி புதுசா வந்தவங்க ஷாக் ஆகி இது கனவான்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நார்மல்னு நம்ப முடியல. ஆனா ஹரி இத ரொம்ப சீரியஸா கவனிக்கிறா. இந்த ட்ரைனிங் பின்னாடி ஒரு டீப்பர் மீனிங் இருக்குன்னு அவ புரிஞ்சிக்கிறா. இது வெறும் வயலன்ஸ் இல்ல, சோல்ஜர்ஸ டஃப்பா மாத்ததான் இந்த பிளான். லிமிட்ட தாண்டி பேட்டிலுக்கு அவங்கள மென்டலா ரெடி பண்ணதான் இப்படி பண்றாங்க. இந்த ட்ரைனிங் நடக்கும்போது ஒருத்தர் நைட் ட்ரைனிங் மேனுவல் இங்க நடக்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்னு சொல்றாரு. இந்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குது. நம்ம எவ்வளவோ லக்குன்னு யோசிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற இன்சேன் என்விரான்மெண்ட்ல இருந்து கிம் ஜூக் எப்படியாவது தப்பிக்கணும்னு டெஸ்பரேட்டா யோசிக்கிறான். ஆனா அவர் எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே லெயான் அங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்றான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ண வந்திருக்காங்க. அவங்க ஆர்மில ஜாயின் பண்ண போறாங்களா? உடனே ட்ரைனீஸை ஸ்டாப் பண்ணி உட்கார சொல்லி ஆர்டர் போடுறான். ஸ்டூடெண்ட்ஸ் உடனே ஒபே பண்றாங்க. ஆனா லேயான் ஹரிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிக்க சொன்னதால அவ குழம்புறா. லேயான் அவகிட்ட நீ இன்னும் மேல போனோம்னு சொல்லி ஒரு மிஷன் நைட்டாக ரெடியாக சொல்றாரு. இது ஆர்டினரி சோல்ஜர்ஸை விட ஹை ஸ்டேட்டஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பொறுப்புன்னு அர்த்தம். ஹரியும் ஃபுல் ரெஸ்பெக்டோட இதை ஒத்துக்கிறான். லேயான் இப்போ செலக்ஷன் ப்ராசஸை அஃபிஷியலா ஸ்டார்ட் பண்றான். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை நானே டைரக்டா சூஸ் பண்ணி என் டிசைபிள்ஸா மதிக்க போறேன்னு சொல்றான். இந்த செலக்ஷன் ஒரு பெரிய ஆனர். ஏன்னா லேயான் கிட்ட டைரக்ட் ட்ரைனிங் கிடைக்கும். செலக்ஷன் ஸ்டார்ட் ஆனதும் சூஹோ மெல்ல ஹரிய கூப்பிடுறான். ஹரி உடனே சூஹோக்கு வார்னிங் தரா. லேயான் கிட்ட ரூடா இருக்காத, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு ரிமைண்ட் பண்றா. சூஹோ மேல உள்ள அக்கறையில தான் ஹரி இத மெல்ல சொல்றா. டைமே கொடுக்காம இப்போ எல்லாரையும் ஸ்வாட தூக்க சொல்லி என்ன அட்டாக் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறான். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். லாஸ்ட் ஸ்டூடெண்ட் விழுற வரை மேட்ச் நடக்கும். யாரும் பயப்பட வேணாம், அடிபடாதுன்னு லேயான் எல்லாரையும் ரீஅஷ்யூர் பண்றான். ஏன்னா அவன் கிட்ட அந்த பவர் இருக்கு.